அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. நம்ம அருட்பெருஞ்சோதி யாரு கணிக்கல. நம்ம எத்தனை உணவுப் பொருள்களில் நம்ம உணவே மருந்து மருந்தே உணவுன்னு கொடுக்குற போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக கொடுக்கக்கூடிய பொருள் எதுன்னா இந்த முக்கூட்டு சூரணம். ஏன்னா இது என்னுடைய குருநாதர் வள்ளலார் ஐயா கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு அருப்பொருள். தூதுவளை, முசுமுசுக்கை, கரிசலாங்கண்ணி, சீரகம் என்னுடைய காம்பினேஷன். அது என்ன அளவு போடணுமோ அந்த அவர் சொன்ன அளவில் போட்டு இதை நம்ம சரிப்படுத்தியிருக்கிறோம். இது என்னென்னா உடம்புல இருக்கிற கழிவுகளை மெயினாக நீக்கக்கூடியது கல்லீரல். கல்லீரலை வந்து டாக்ஸின் பூராமல் எடுத்து வச்சு வெளியேற்றணும். பட் அந்த கல்லீரலை சுத்தப்படுத்தக்கூடிய மருந்து எதுவுமே கிடையாது. அப்போது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் வந்து கல்லீரலில் கேன்சர் வரக்கு வாய்ப்பு, கல்லீரல் கெட்டு போய் உடம்புல மற்ற கல்லீரல் கெட்டுதுனாவே மற்ற சுகர் வருங்க, ப்ரெஷர் வரும், பெரலைஸ் வரும், அனைத்து நோய்களுமே வர ஆரம்பிச்சுது. அப்போ அந்த கல்லீரலை சுத்தப்படுத்தக்கூடியது இந்த முக்கூட்டு சூரணம். அதே மாதிரி பெருங்குடல் பகுதியில் இருக்கிற கழிவுகளை நீக்கிறது, உடம்பை பலப்படுத்தி இரும்பாக்கக்கூடியது, தேகத்தை இரும்பாக்கக்கூடியது எல்லாமே இந்த முக்கூட்டு சூரணத்தில் காம்பினேஷன் வந்துருக்குது. இது ஐயா வந்து சரியாக பயன்படுத்தி இது எல்லாருமே, அதாவது என்ன சொல்கிறாருனாங்க, ஒருத்தருக்கு இது பொய் சொல்லியாவது கொடுங்குறாரு. எவ்வளோ ஒரு தெய்வீகமானவர். அவரே வந்து பொய் சொல்லியாவது இது ஒருத்தர் கொடு அப்படிங்கிறாரு. அப்படின்னா அதனுடைய அருமை என்னென்னு தெரிஞ்சுக்குங்க. அதனால் முக்கூட்டு சூரணம் தயவு செய்து எல்லாருமே பயன்படுத்தணும். எல்லோரும் மற்றவங்களுக்கு நீங்கள் சொல்லி ஒருத்தர் மற்றவங்களுக்கு வந்து நம்ம என்ன சப்போர்ட் பண்ணோம்னா அவங்களுடைய ஆரோக்கியத்துக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோம்னு நினச்சோம்னா இந்த முக்கூட்டு சூரணத்தை எல்லாத்தையுமே சாப்பிட சொல்லணும். அதுதான் நம்ம எடுத்து செய்ய வேண்டிய ஒரு இந்த காலகட்டத்தில். ஏன்னா மற்ற மிருகங்களுக்கும் நம்மளுக்கு ஒரு வித்தியாசம் என்னென்னா, நம்ம மனிதன் மட்டும்தான் மற்றவங்களுக்கு எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துக்கிறாங்க. அந்த வாழ்க்கை வந்து நம்ம முக்கூட்டு சூரணத்து மூலிமா அதை பயன்படுத்திக்கலாம். வாழ்க வளமுடன்.